அருமையான மாலை வேளையிலும் ஒன்று கூடி ஆராதிக்கக்கூடிய சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை கத்தாவை இந்த செய்தியை சொல்கிற அடியேனே உங்களுக்கு ஒருவரை உடைய சிலுவை நிலத்திலே மறைக்கப்பட்டிருக்கிறேன். ஆவியான தாமே முற்றுப்படி ஆளுகை செய்யும் வழி நடத்தும் இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். இந்த நாளில் கர்த்தரே என் பலன் என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். நம்முடைய தேவன் அவர் அதாவது சகல வல்லமையும் உடைய தேவன் அண்டர்ஸ்டாண்டிங்களை படைக்கிறார். நாங்கள் இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழுகிறோம். எங்களுக்கு இந்த நாட்களிலே பலவீனம் என்று ஒரு மனிதர், நாங்கள் பலவீனமான மனிதர்கள். ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் பலத்திலே அவருக்கு பராக்கிரமம் நிறைந்த கர்த்தராயிருக்கிறார். எனவே அந்த தேவன் மனிதர்களாகிய நமக்கு அவர் பலப்படுத்துகிற தேவன். அதனால்தான் நாங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது நமக்கு இருளான சூழ்நிலைகள் வரலாம், பயமான சூழ்நிலைகள் வரலாம், அடுத்து சோர்வு வரலாம். அப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கின்றோம். இந்த செய்திக்கான 4 வாக்குத்தத்த வசனம். அந்த வசனங்களை நாங்கள் அடிக்கடி நம்முடைய ஜெப வழிகளிலே அல்லது அந்த வழிகளில் எங்களுக்கு சோர்வுகள் வரப்பொழுது இப்படிப்பட்ட வசனங்களை நாங்கள் எடுத்து அதை அறிக்கை செய்து நாங்கள் ஒரு திடன் பெற்றுக்கொள்வதை நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது இப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் நமக்கு பயத்திலிருந்தும் மற்றது சோர்விலிருந்தும் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருகிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் விசேஷமாக தாவீது அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கார். அவருடைய சங்கீதங்களிலே அவருடைய அனுபவத்தை சங்கீதமாக அவர் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கணும். எனவே 27வது சங்கீதத்திலே முதல் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அப்ப நாங்கள் எங்களுக்கு சோர்வு வரும் பொழுது, பயம் வரும் பொழுது நாங்கள் இந்த வசனத்தை அறிக்கை செய்து நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? அப்ப இப்படி நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது எங்களை சுற்றி இருக்கிற அந்த இருள் அல்லது பயம் எங்களை விட்டு அகன்று போகிறதை நாங்கள் காணோம். வேறு வசனத்தை நாங்கள் எங்களுடைய வாயினாலே நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் விசுவாசத்திலே பலன் கொள்கிறோம். அந்த வசனம் கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அப்ப செய்தியின் தலைப்பு என் கர்த்தரே என்னுடைய பலன் என்று சொல்லு நாங்கள் தியானிக்க போகிறோம். அப்ப 2வது நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்திலே 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே இப்படியாக சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப நாங்கள் சோர்வு பலனிட பெறும் பொழுது இப்படி சொல்ல வேண்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கடவுள் நம்பிக்கை. அடுத்ததாக இது தன்னம்பிக்கை. ஆனால் சுயநலமாய் கடவுள் இல்லாமல் நான் செய்வேன் என்றது அது முடியாது. உலகத்தில் இருக்கிற மக்கள் தன்னம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கடவுள் இல்லாமல் என்னாலே செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என்னால் முடியும் என்றால் பவுல் சொல்கிறார், என்னால் முடியும், ஆனால் என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் கிறிஸ்து. அப்ப எங்களுக்கு பலப்படுத்துறதுக்கு கண்டு ஒருவர் இருக்கிறார். அப்ப கடவுளை அறியாதவர்கள் ஒருவேளை அவர்கள் சோர்ந்து போகலாம். ஆனால் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் கிறிஸ்து. அவர் என்னை பலப்படுத்துகிறபடினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. நம்மள எல்லாவற்றையும் என்றால் எப்படி? அப்ப பாருங்கள், வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று பவுல் இந்த இடத்திலே சொல்வதற்கு காரணம் என்றால், வாழ்க்கை உயர்வு தாழ்வு நிறைந்தது, மேடு பள்ளத்தாக்கு நிறைந்தது. எல்லா நேரத்திலும் அதாவது உயர்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். அப்ப 12வது வசனத்திலே தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றும் திருப்தி அடையவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணப்படும் குறைவுடன் போதிக்கப்பட்டு என்று சொல்லித்தான் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உயர்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும்
என்னை பலப்படுத்துபவர் இருக்கிறார், அவராலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கிடைக்கிறது என்று. அப்ப சங்கீதம், அதாவது சங்கீதக்காரன் மறுபடியும் சங்கீதத்துக்கு வருகிறோம். 18ஆம் சங்கீதம் 29வது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்ப உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் என்று சொல்கிறார். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அதுக்கு காரணம் இந்த முதல் வசனம் 2 வசனம் வாசிப்போம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர், என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, அடைக்கலமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் அரைக்க செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு புது பலன் வருகிறது. அப்ப நாங்கள் ஆவியிலே பலனடைவதற்கு, சோர்வு வருவதற்கு மனனம் செய்து மனதிலே எங்களுக்கு எப்பொழுதும் இந்த வார்த்தைகள் இருந்தால், அப்படியான வார்த்தைகளை நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது எங்களை விட்டு இந்த பயம் அல்லது எங்களை விட்ட தீயில் எங்களை விட்டு கடந்து போகிறது. அப்ப நாங்கள் இப்படியான கர்த்தரின் பலனாக இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்றேன். அப்ப இன்னொரு வசனம் புதிய ஏற்பாட்டிலே 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி என்ன? பயத்தின் ஆவியை தேவன் நமக்கு தரவில்லை. அப்ப எங்களுக்கு பயம் பெறும் பொழுது நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அதாவது தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, அவர் எனக்கு அன்புள்ள ஆவியை தந்திருக்கிறார். அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர் என்றால் அவர்தான் எல்லாம் கொன்றுகள் பண்ணுகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கட்டுப்படுத்தி நடத்துகிறார். இஷ்டம் கூட நான் அடைவதில்லை, சித்தம் செய்ய வாழ்பவன் நான் என்று செய்ய பாடுகிறார் அல்லவா? அப்ப கட்டுப்பாட்டின் ஆவியானவர் அவரே எங்களுடைய எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. அப்ப எங்களுடைய மனதிலே அல்லது எங்களுடைய சரீரத்திலே பலவிதமான போராட்டங்கள் வரும் பொழுது நாங்கள் ஆவியானவருடைய துணையை நாட வேண்டும். ஆவியானவரே என்னை ஆட்கொண்டு நடத்தும். நீர் எனக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை, அன்பின் ஆவியை தந்திருக்கிறீர், பலத்தின் ஆவியை தந்திருக்கிறீர், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறீர் என்று அறிக்கை செய்யும் பொழுது பயத்தின் ஆவி எங்களை அணுக முடியாது, அகன்று போகும். அப்ப நமக்குள்ளே இந்த வசனங்களை அறிக்கை செய்யும் பொழுது அப்ப எங்களை சுற்றி இருக்கிறதான இருள்கள் அகன்று போகும் என்பதை நாங்கள் உணர்வோம். எனவே இந்த நாளில், அதாவது நான் 4 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். தேவன் முதலாவது தம்முடைய ஜனங்களுக்கு புது பலனை கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பலன் இருந்ததுதான், ஆனால் இந்த பலன் சில வேளைகளிலே நமக்கு குன்றி போகும். அப்படின்னு சொன்னால் கழுகுகள், அதாவது அதற்கு குறிப்பிட்ட நாளில் பலன் குன்றி போனால் அதுக்கு புது பலன் பெறுவதற்கு, இழந்து போன பலத்தை மறுபடியும் பெறுவதற்கு அது காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கழுகு புது பலன் அடையக்கூடிய திறமை வாழ்ந்தது பறவைகளிலே. அதே போல வேதாகமம் தேவ பிள்ளைகளுக்கு கழுகுகளை போல என்று சொல்லப்படுகிறபடினாலே நாங்கள் இழந்து போன பலனை மறுபடியும் பெற முடியும். ஒருவேளை சோர்வுகள் பிரச்சனைகள் வரும் பொழுது எனக்கு இப்போ பலன் இல்லாமல் இருக்கிறது, நான் என்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து போனேன், என்னால் துதிக்க முடியவில்லை, என்னால் பாட முடியவில்லை, என்னால் ஊழியம் செய்ய முடியவில்லை, என்னால் ஆராதிக்க முடியவில்லை, நான் இப்பொழுது ஒரு பலவீனனாக இருக்கிறேன், என்னால் எதையும் செய்ய எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி நாங்கள் யோசித்தால் வேதம் சொல்லுகிறது. 40வது அதிகாரம் ஏசாயா 40வது அதிகாரம் 29 31 வரை வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடித்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்ப சரீர பிரகாரமாக இளைஞர்கள் வாலிபர்கள் பலசாலிகளாய் காணப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை விட அவர்களும் இளைஞர்கள் அல்லது இளைஞர் இழைப்பதற்கு சூழ்நிப்பார்களா வாலிபர்கள் உடனே வருவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் முதிர் வயதாக இருந்தாலும் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையாக நடந்தாலும் சொந்துவார்கள். அவருடைய கிருபைக்கு
காத்திருந்து ஆவியில் நான் பலனடைவேன் என்று பெர்க்மன் ஐயா ஒரு பாடலை பாடுகிறார். அப்படின்னா நாங்கள் காத்திருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அடுத்து நமக்கு காலைதோறும் புது கிருபை. அப்ப நாங்கள் ஆண்டவருக்கு காத்திருக்கிறோம், நாங்கள் பலன் அடைகிறோம். சிறகுகள் முளைக்கும் ஒரு நாள், அதாவது கழுகுகளுக்கு சிறகுகள் எல்லாம் முடிக்கப்பட்டு அதனுடைய நகங்கள் எல்லாம் முடிக்கப்பட்டு அதே எல்லாவற்றையும் உடைத்து காத்திருக்குமா புது சட்டை சிறகுகள் முளைப்பதற்கு, புது பலன் வருவதற்கு. அதே போல நாங்கள் ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலன் அடைகிற தேவ பிள்ளைகள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன், அவர் வேதம் சொல்லுகிறது யாக்கோப்பே இஸ்ரவேலே 27வது வசனம், அதாவது 28வது வசனம், பூமியை கடையாந்திரங்களை சிரித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. நீ இதை அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய முடியாது. முதலாவது இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் பாருங்கள், நாங்கள் சோர்ந்து போவார்கள் என்று சொன்னால் நாங்களே சோர்ந்து போவோம், ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவோம். ஆனால் கடவுள் அப்படி அல்ல, அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. சங்கீதம் 128 சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எனவே அவருக்கு சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சோர்ந்து போக மாட்டார், அவர் பலன் கொடுக்கிற தேவன். அப்ப எனக்கு பலன் கொடுப்பவரால் நான் யாவையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு என்று நாங்கள் இந்த நாளிலே முற்றிலுமாய் நாங்கள் நம்ப வேண்டும். புது பலனை தருகிற தேவனாக இருக்கின்றார். அடுத்ததாக தேவ பிள்ளைகள் பலத்தின் மேல் பலன் அடைந்து, பலம் இருக்கிறது ஆனால் அதன் மேல் இன்னும் பலத்தின் மேல் நாங்கள் பலன் அடைந்து கொண்டே போக வேண்டும். அதனால்தான் சங்கீதக்காரர் 84வது சங்கீதம் 5-7 வரை சொல்லப்படுகிறது, உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மலையின் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். இந்த வசனங்களை வைத்து பெர்க்மன் ஐயா ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அதாவது உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் கடைப்படியால் நடந்தாலும் சோர்ந்து போகார். அதே நேரத்திலே அதாவது 5வது வசனம் 5 சொல்லப்படுகிறது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனிதன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனிதர் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அதை நீரூற்றாக மாற்றிக் கொள்கிறார், மழையின் குளங்களை நிரப்பும். அதன் அழுகையின் பள்ளத்தாக்கு அப்படின்றால் கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் அதை கழிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள் என்றும், வல்லமை மேல் வல்லமை கொண்டு சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே காணப்படுவார்கள். அப்ப கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு, நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்ப உயரமும் பள்ளத்தாக்கு. அப்ப உயர்ந்த இடத்திலேயும் நாங்கள் இருக்கிற, அதாவது பள்ளத்தாக்கிலே கடந்து போகும்படியாக இருக்கிறது. அப்ப அது ஒரு அழுகையின் பள்ளத்தாக்காய் நமக்கு இருக்கலாம். அதை நாங்கள் நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுகிற அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்பதான் நாங்கள் பலத்தின் மேல் வளரடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே நாங்கள் காணப்படுவோம். எனவேதான் அதற்கு நமக்கு என்ன காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தேவன், அதாவது சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவர்கள் என்று இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. அவருடைய சமூகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இதே சங்கீதத்தினால் 1000 நாட்களை பார்க்கலாம் இப்படி பிரகாரம் தங்கும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசம் உணவை பார்க்கலும் என் தேவனாய் தன்னுடைய சன்னிதியை தங்களை தெரிந்து கொள். தேவ சமூகம் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே அவரை இருக்கிறவர்கள் நம்முடைய பலன்களும் உண்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் தேவ சமூகத்திலே அவரை நாங்கள் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக இருக்கின்றோம். உம்முடைய வீட்டில் 4வது வசனம், உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப தேவனை அவருடைய பிரசன்னத்திலே நின்று நாங்கள் அவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன நடக்கிறது என்றால், அவர் நம்முடைய, அதாவது எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்காய் இருந்தாலும், அழுகையின் பள்ளத்தாக்காய் இருந்தாலும், அல்லது மரண இருளின் பள்ளத்தாக்காய் இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே காணப்படுவார்கள். உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் தங்கள் வழிகளை சுவைப்படுத்திக் கொள்ளுகிறோம் தான் பாக்கியம். அப்ப தேவனிலே பலன் கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகிறோம். எங்கள் வழிகள் தேவனுக்கு முன்பதாக சுவையாக இருந்தால்,
நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எங்களை சரியான முறையிலே நடந்து செல்வார். ஒருவேளை அது கண்ணீரின் பாதையாக இருக்கலாம், அது ஒரு நாங்கள் விரும்பாத ஒரு பாதையாக இருக்கலாம். இந்த பாதையிலே தான் நடப்பதற்கு தேவன் அனுமதித்தாராக இருந்தால் அந்த பாதையை நாங்கள் நடந்து அதையும் நாங்கள் நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க விசேஷித்த தன்மையாய் காணப்படுகிறது. அடுத்த குறிப்பு மூன்றாவது அமெரிக்கை நம்பிக்கை. அதுதான் நம்முடைய பலன். அப்படின்னு சொன்னால் அமர்ந்திருந்து வாழ்க்கையிலே நெருக்கடிகள் வரும்பொழுது அவசரப்பட கூடாமல் அநேக நேரங்களிலே நாங்கள் திடீரென்று எல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று சொல்லப்படுகிறது பிரசங்கியிலே. அப்ப ஆண்டவர் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது சங்கீதங்களிலே. அப்ப காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. தேவனுடைய வேலை ஒன்று இருக்கிறது. நம்முடைய வேலை, தேவனுடைய வேலை எங்களுடைய வேலையாக நாங்கள் மாற்ற முடியாது. அதனதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செம்மையாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். எனவே அவர் தவறு செய்கிற தேவன் அல்ல, எல்லாம் ஒழுங்காகத்தான் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கை அதை புரிந்து கொண்டோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அமர்ந்திருந்து அமெரிக்கையின் நம்பிக்கை நம்முடைய பலன். ஏசாயா 30:15-16 வாசிப்போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிறார் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். பாருங்கள், மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதிராமல். அப்ப ஜனங்கள் அவசரமாக மனம் திரும்ப விருப்பமில்லை. எல்லாமே ஆண்டவர் எல்லாம் குயிக்கா செய்யணும் உண்டு. அப்ப வேதம் இன்றைக்கு நாங்கள் பாடின பாடலே 46வது சங்கீதம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இறுதி வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பீர்கள். அமர்ந்திருந்து. அப்ப நாங்கள் அவசரப்படாமல் அமர்ந்திருந்து நாங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார், அப்ப ஆண்டவர் அதற்கு காலத்திலே சரியாக செய்கிறது என்று அறிந்து அமர்ந்து பொறுமையோடு கர்த்தரோடு காத்திருந்து நாங்கள் என்ன செய்யணும், அந்த நம்பிக்கை தான் நமக்கு பலனை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. அப்ப கர்த்தர் தான் என்னுடைய பலன். அவர் புது பலன் தருகிறார். நாங்கள் பலத்தின் மேல் பலன் அடைகிறோம். அமெரிக்கை நம்பிக்கை தான் நம்முடைய பலன். இறுதியாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நம்முடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஆண்டவர் மகிழ்ச்சியை தந்திருக்கிறார் எங்களுக்கு. மகிழ்ச்சி என்றால் பாருங்கள், உலகத்திலே அதாவது இல்லாத ஒரு வித்தியாசமான இதோ எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லுகிறார் அல்லவா. அப்ப இயேசு எங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்கள் உள்ளத்திலே தந்திருக்கிறார். அந்த சந்தோஷம் உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம். எப்படி இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, அதே போல இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்பது உலகத்திலே கிடைக்கிற அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பொங்குகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என்னோட உள்ளத்திலே தந்தது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்ப அந்த உள்ளத்திலே கொடுக்கிற அந்த சந்தோஷம் கர்த்தருடைய சந்தோஷம். அந்த கர்த்தருடைய சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நாங்கள் சந்தோஷமாகவே இருப்போம். அப்ப எங்களுடைய சந்தோஷத்தை அதாவது ஒன்று நாங்கள் தொலைத்து விட வாய்ப்பு இருக்கிறது, அல்லது திருடன் திருடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப திருடன் என்பவன் யார்? எங்களுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை திருடவன் யார்? இயேசு சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார், நான் ஜீவன் உண்டாக்கவும் பரிபடப்படவும் வந்தேன் என்று. அப்ப சாத்தான் எங்களுடைய சந்தோஷத்தை திருடுகிறார், எங்களுடைய நிம்மதி சமாதானத்தை திருடுகிறார். பலவித காரியத்திலே அவர் என்ன செய்கிறார், எங்களிடத்திலிருந்து எடுப்பதற்கு பார்க்கிறார். நாங்கள் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பதுதான் நம்முடைய பலன். பழைய பாட்டிலே நெகேமியாவின் புத்தகத்திலே 8வது அதிகாரம் 10வது வசனம் அப்படியாக சொல்கிறது. இன்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார்.
அப்ப நெகேமியா சொல்கிறார், கர்த்தரின் மகிழ்ச்சி தான் நம்முடைய பலன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அங்கே ஜனங்கள் அழுதார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போதான் நெகேமியா சொல்கிறார், நீங்கள் அழுது துக்கம் கொண்டாட வேண்டாம், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதான் நம்முடைய பலன். அப்பொழுது அந்த நாட்களிலே மதுரமான அவர்கள் சந்தோஷம் இதன்னு சொன்னால் மதுரமான மிகவும் ஸ்வீட்டான திராட்சரசங்களை உண்டு அவர்கள், அது சந்தோஷத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே அவைகளை அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் கொடுங்கள். அப்ப இது சரீர பிரகாரமான காரியமாக காணப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய சந்தோஷம் என்று சொன்னால் பிலிப்பியர் 4:4 சொல்லப்படுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். அப்ப கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் சில வேளைகளிலே என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, எப்பொழுதும் 24 மணித்தியாலும் துக்கம் என்னை மூடிக்கொண்டிருக்கிறேன் சொன்னார். இது நம்மை சோர்வுக்குட்படுத்துகிற காரியம். இப்ப நாங்கள் இந்த வசனத்தை இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், நெகேமியாவிலே 8:10 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நம்முடைய பலன். அப்ப இன்றையிலிருந்து நாங்கள் சொல்லுகின்றோம், ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க, எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறப் போகிறேன் என்று ஆபகுக்குடைய பாட்டு ஒன்று இருக்கிறது. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஒரு பாடல் பாடுகிறார். 3ஆம் அதிகாரம் 17-19 வாசிப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்று நடக்கப்படுவார். ஆமென். பாருங்கள், அத்திமரம் என்னுடைய சூழ்நிலைக்கு அந்த நாள் ஆபகுக்கு, அதாவது வாழ்வாதாரம் வந்து அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், வயல்கள், தானியம். அப்ப அந்த நாட்களிலே இருக்கின்ற அதாவது வருமானத்துக்கு ஏற்ற காரியங்கள். இன்றைக்கு வந்து நமக்கு வந்து எங்களுடைய சூழ்நிலையிலே அவைகளெல்லாம் நாங்கள் ஒப்பிட்டு நாங்கள் பார்க்க வேண்டும். என்னதான் நம்மை விட்டு போனாலும், அத்திமரம் தொழிவிடாது போனாலும் என்றால் எங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது திராட்சை ரசத்திலே பழம் உண்டாமல் போனாலும் எங்களுக்கு என்ன இதிலே பிரச்சனையாக இருக்கிறது? ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவித்து போனாலும், ஆட்டு மந்தைகள் முற்றிலும் அற்று போனாலும், அப்ப எங்களுக்கு இந்த சூழ்நிலை என்ன? வேலை வாய்ப்பு, ஆபைஸ் வந்தா, கூட்டாபாய் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பலவிதமான வருமானங்கள் குறைந்தவனாலும் பிரச்சனை இல்லை. நான் கர்த்தருக்குள் வர வேண்டிய வருமானங்கள் எல்லாம் தடைப்பட்டு போய் வருமானங்கள் குறைவாக இருக்கிறது, எங்களுக்கு சந்தோஷம் குறைந்து விட்டது என்று நாங்கள் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் வேதம் சொல்வது, இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள்ளே நான் சந்தோஷமாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு. அவர் எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு இந்த சந்தோஷத்தை தருகிறார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறு. நம்ம ரட்சிப்பின் சந்தோஷம். தாவீது ஒரு தடவையிலே 54 சங்கத்திலே அவர் பாவம் செய்கிறார். அப்பொழுது அவருக்கு வந்து கடைசியாக இருக்கும், அதாவது மரணம் உடைந்த ஆண்டவரிடத்திலே அந்த கவரை உணர்ந்து ஜெபிக்கிறார். அந்த இடத்திலே சொல்லுகிறார், உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தாரும் என்று. அப்படின்னா ஒரு பாவம் செய்யும் பொழுது சந்தோஷம் போய்விடுகிறது. அப்ப நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக காரியம் செய்யும் பொழுது அதுக்குள்ள ஆண்டவருக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு தருகிறார். அப்ப இந்த கிருபை நாட்களிலே ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை, நாங்கள் ஒருவேளை துளைத்திருந்தால் அல்லது இழந்திருந்தால் அல்லது சத்துரு திருடியிருந்தால் ஆண்டவரிடத்திலே நாங்கள் உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீதை கூட நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய முறிந்த ஆவியை ஆண்டவர் மறுபடியும் எடுத்து கட்டி நாங்கள் தைரியமாய் ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் பலன் தருகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் என்பவர் அவரின் கால்களை மான்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறாரா? அப்ப மான்கள் என்ன செய்கிறது? வேகமாய் போவது மாத்திரமல்ல, உயரமான ஸ்தலங்களிலே நடக்கக்கூடிய விசேஷித்த மானை குறித்து இங்கே பேசப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிற அந்த மானுக்கு ஒரு திறமை இருக்கிறதா, அது உயரமான ஸ்தலங்களிலும் நடக்குமாம்.
பெரிய அகலமான இடங்களில் நடக்கும். ஆனால் ஒரு கல்லின் மேல் தன்னுடைய 4 காலை வைத்து நிற்கக்கூடிய திறமை அந்த மானுக்கு இருப்பதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மானை குறித்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள், அதாவது மான்கால்களை ஆண்டவர் எனக்கு தருகிறார் என்றால், அதாவது நான் உயிரும் நடப்பேன், ஆனால் சரைக்கு விழும்பொழுது நான் ஒரு சிறிய கல்லின் மேல் 4 காலை வைத்து நிற்கக்கூடிய திறமையுள்ள அந்த மானை போல கால் எனக்கு இருக்கிறது. எனவே உயரமான ஸ்தலங்களிலே கர்த்தர் என்னை நடக்கப்படுகிறார். இறுதியாக சொல்லப்படுகிறது, இது நெகினோத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க ராகத்தரங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அப்ப இந்த இசை ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியான பாடலை பாடுகிற ஒரு இசையாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். எனவே சோகமாக இந்த பாடலை பாடவில்லை ஆபகு. நாங்கள் ஒருவேளை இந்த நாட்டிலே செய்யா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அப்படி கவலையாக நாங்கள் பாடல் கூட இருக்கு. ஆனால் இந்த இசையிலே பாடும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாய் பாடப்பட்ட பாட்டாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஆபகு அவர் முடிவிலே இருந்த 3 அதிகாரத்திலும் ஆபகுக்கு ஆரம்பத்திலே குழம்பினால் சஞ்சலப்பட்டார். அவருடைய விசுவாசமே தளர்ந்து போற மாதிரி இருந்தது. ஆனால் அவர் 2வது அதிகாரத்திலே அவர் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று தரித்திருந்த பொழுது ஆண்டவர் இறுதி காரியத்திலே நான் வெளிப்படுத்தின பிறகு அவருக்கு பயம் உண்டாயிற்று என்று சொல்கிறார். பிறகு அவருக்கு விளங்கிவிட்டது, என்னதான் நடந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதாக நம்ம பெற அத்திமரம் தொழிலாக போட்டு எதுவுமே விளந்து போகட்டும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இதுதான் மிகவும் முக்கியம். எல்லாமே எதிராக இருக்கும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரியும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் என்று வேண்மையா பாடுகிறார். அப்ப எல்லா எங்களோடு இருப்பவர்களை விட்டு போகலாம், ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார், அவருடைய சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதால் நம்முடைய பலன். கர்த்தரே என்பவர் கர்த்தர் புது பலன் தருகிறார். நாங்கள் பலத்தின் மேல் பலனடைவோம். அமெரிக்கை நம்பிக்கை தான் நம்முடைய பலன். இறுதியாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே ஆரம்பத்திலே நான் சொன்ன வசனங்களை நீங்கள் அறிக்கை செய்திருக்கிற ஆண்டவரை, நாங்கள் ஆண்டவரை உண்மையிலே நாங்கள் பலன் கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள், சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. எனவே இந்த நாளில் நான் புது பலன் அடைந்து கர்த்தருக்காய் நான் எழும்ப போகிறேன். காத்திருந்து பலனடைந்து கழுகுகளைப் போல நான் சட்டைகளை எழும்ப போகிறேன் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்வோம். துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிற கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் அஞ்சிடுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் பயப்படுவேன் என்று நாங்கள் அறிக்கை செய்வோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி அல்ல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பயத்தின் ஆவி நம்மை விட்டு அகன்று போகட்டும், பலவீனப்படுத்துகிற சஞ்சலப்படுத்துகிற எல்லா துக்கிரிகளும் அழித்து போகட்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்திலே நாங்களாகவே அறிக்கை செய்து இந்த சூழ்நிலையில் நாங்கள் வெளிவருவதற்கு எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து தேவனங்களை தூக்கி எடுக்க கை தூக்கி அவர் எடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தை ஆண்டவரே வல்ல பொழுது உடைய வார்த்தையை அடுப்பினை குணமாக்குறது. ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, உடைய வாழ்க்கையை நான் செழிப்பாய் மாறும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய கண்ணீர் களிப்பாய் மாறும் ஆண்டவரே. சுவாமி, எங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன் நீர் ராஜா. இதுவே இப்பொழுதே ஆண்டவரை விடுதலை நேரம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை, தேவ பிள்ளைகள் மீது அதிகாரம் இல்லை. ஆண்டவரே கர்த்தாவை சோர்வுகள் உட்படுத்தி ஆண்டவரை தேவனை துதிக்க விடாமல், தேவனை ஆராதிக்க விடாமல், தேவனுடைய ஊழியத்தை செய்ய விடாமல், ஆண்டவரே தேவனுடைய காரியங்களிலே கரசனை காட்ட முடியாமல் ஆண்டவரே மனத்தை அழுத்திக் கொண்டிருக்க எல்லா விதமான ஆண்டவரே கர்மைகள் இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் புதுபலனை கண்டெடுக்கிற தேவன் என்பதை அறிந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் தாமே, நீர் பலத்தின் ஆவியானவர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், நீரே எங்களை நடத்தி கட்டுப்பாட்டின் ஆவியானவர் எங்களை கட்டுப்படுத்தி நடத்தி மன இஷ்டம் போல அலைவதில்லை. ஆண்டவரை உடைய சித்தம் செய்ய அழைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே
ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய நினைவுகள், ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய எண்ண மறுக்கம் எல்லாம் உம்முடைய சித்தம் செய்யத்தான் ஆண்டவரே. அப்பா எஜமானனே, எங்கள் இயேசு ராஜாவே, நீர் எங்களை அழைத்த தேவன் உங்களுடைய தேவனாயிருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதுரை தாண்டுவேன் என்று ஆண்டவரை நாங்கள் விசுவாச ஆண்டவரை அடியெடுத்து வைக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்த சவர் மந்திரியாக ஆராய்ச்சி ஜெபம் செய்வார். ஆராதிப்போம். அவரை எங்களுக்கு பலனாக இருக்கிறவர், எங்களை நடத்துகிறார் அவரை. அவர் வழியில் நடக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதன் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதன் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாவில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே இல்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கலக்கமே இல்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை இருக்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாவில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நம்மை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் முருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. பாதைகளெங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகளெங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, தாவி கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுள்ள செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுள்ள செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கம் எனக்கில்லையே.
அவர் நம்மோடு கூட இருக்கிறது, எங்களை நடத்துறது என்று சொல்லி தேவனை ஆராதனை செய்வோமா? நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சம், நாம் நம்பி இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதுவரை நடத்தினது மனே ஸ்தோத்திரம். நீயும் நடத்த போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். முந்தினதை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகள் சிந்திக்க வேண்டாம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றுமாக உம்மை ஆராதிக்க இந்த இடத்துல கூடி வந்தோம் ஆண்டவரே. தேவ சமாதானத்தால் நுழைத்து அனுப்பவன்மார்கள் செபிக்கிறோம். இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரின் பலனாயிருக்கிறார் அந்த உற்சாகத்தோடு கடன் செய்திருப்பதன்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இந்த வழிநடத்துக்கு வந்த சிறிய பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரை தேவனுடைய சமாதானமும் ஆற்றலும் உண்டாகணுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில் கர்த்தாவே ஒவ்வொரு சிறிய குழந்தைகள் பிள்ளைகளுக்காக, வாழ்வு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். காலங்கள் கொடியதாக இருக்கிறது கர்த்தாவே. உங்களுடைய கருத்துக்குள் வந்து ஆண்டவரை செட்டைகள் என்று நல்லா இருக்கட்டும். இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன். உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்ததாமை கூட வழிநடத்துங்க. பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவை. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும், பிள்ளைகள் மேல் கரங்களை வைத்து ஆண்டவரை ஜெபிக்கவும், இன்னுமாக விரனை கொடுக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனை கூட வழிநடத்துங்க அப்பா. இப்பொழுது ஆண்டவரை சௌகரியம் சிபாக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. சுகவீனமாக இருக்க அந்த சகோதரியை பலப்படுத்தி ஆண்டவரை கர்த்தாவை இந்த வேளையிலும் ஆண்டவரை நான் உன்னை குணமாக்குவேன், நானே பரியாய் என கர்த்தர் என்று நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இப்பொழுது ஆண்டவரை சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை நீக்கி ஆண்டவர் புது பலனை அடைய ஆண்டவரை கிருபை செய்யவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எல்லா இதன் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து அப்புறப்படுத்திக் கொள்ளும். தேவனை கூட பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்க ஆண்டவரை. இன்னுமாக ஆண்டவரை கர்த்தருடைய பலன் ஆளுகை செய்யட்டும். இன்னுமாக தேவனை காரியங்களை ஆண்டவரை நடப்பிக்க இன்னுமாக பலனை கொடுக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நாளும் கர்த்தாவே ஒருவரையும் உங்களுடைய சிறுவை நடனம் மறைத்து ஒப்புக் கொடுக்கும். வரும் பொழுது கூட இருந்த போல போகும் பொழுது கூட மறுமுறை இந்த இடத்துல நான் கூடி வரும் வரை இந்த தெய்வீக சமாதானம் ஆளுகள் செய்யட்டும். கூட வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களை மறவாத நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனோடு இடைவிடாத பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார்.